அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இது பத்தலையா? அப்ப இதை கேளுங்க. I wish you happy new year. இளமை இதோ இதோ. இது எப்படி இருக்கு? ராஜா சார் மட்டும் இல்லைங்க, உலகம் பூரா நியூ இயர் கொண்டாட்டம்னா சகலகலா வல்லவனோட இந்த இளமை இதோ பாட்டு இல்லாமல் இல்லவே இல்லை. ஆனால் இதுக்கப்புறம் இந்த மாதிரி பாட்டு வரவே இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக வந்திருக்கு. அது யார் கொடுத்தா? ராஜா சாரே கொடுத்துருக்காரு. 1982 சகலகலா வல்லவன் வந்த போது இந்த பாடல் அப்படின்னா அதே மாதிரி ஒரு 1984 தாவணி கனவுகள் ஒரு நாயகன் உதயமாகிறான் 2 பாட்டும் அப்படியே டெம்ப்ளேட் வச்சு அதோடைய ஃபீலை கேட்டு பார்த்தீங்கன்னா இதே ஸ்டைலில் இன்னொரு பாட்டு. இது எப்படி ஓப்பனிங்லாம் எலக்ட்ரிக் கிட்டாரில் வருதோ அதே மாதிரி அப்படின்னு அந்த பாட்டு ஆரம்பிக்கும். பாட்டு ஃபுல்லாக ஃபீமேல் கோரஸ் வந்து ஃபில் பண்ணுறதும் அந்த சரணத்தில் வந்து அந்த அப்படின்னு அந்த பாங்கூஸ் அண்ட் காங்கோஸில் வந்து வரக்கூடிய அந்த பேட்டர்ன் ஆஃப் ரிதம் எல்லாமே வந்து அப்படியே இதே பேட்டர்ன் தான், வேறு கம்போசிஷன் பட் சேம் ஸ்டைல் ராஜா சாரால் கொடுக்க முடியும். அதனால தான் ராஜா சாரோட பயோபிக் அவரே மியூசிக் கம்போஸ் பண்ணுற போது கியூரியாசிட்டி அதிகமாகிடுச்சு. அதே சிச்சுவேஷன்ஸ்க்கு ராஜா சார் இன்னொரு பாட்டு வந்து கொடுப்பார் இல்லையா, அதை நம்ம கேட்க ஆர்வமாக இருக்கும். இந்த 2 பாட்டோட கனெக்ட் நீங்கள் நம்பலனா பிரேம்ஜி அமரன் அவர்கள் தோழா படத்தில் இந்த ஒரு நாயகன் உதயமாகிறான் பாட்டை வந்து ஒரு ரீமிக்ஸாக போட்டு அந்த பாட்டுக்கு நடுவில் இருக்க இன்டர்லூட்லாம் சகலகலா வல்லவனில் வரக்கூடிய இளமை இதோ இன்டர்லூட்ஸை ஃபில் பண்ணியிருக்காரு. நம்மளையா கேட்டு பாருங்க.